கன்னி 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் 2024 வருஷம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும், அந்த பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும். அப்படி கன்னி அப்படின்னாலே நீங்கள் புதன் உடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் கோச்சாரத்தில் இந்த மாதம் எங்கே இருக்கார்? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக 2 ராசியில் சஞ்சரிக்கிறார். 2 வெவ்வேறு நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி பார்க்குற போது 9ஆம் இடம் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம். ஸோ லைஃப்பில் நமக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலம் கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசி நாதன் புதன் 9ஆம் இடத்துல தெய்வ அனுகூல ஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்குற போது இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல கார்த்திகை, அப்புறம் ரோகிணி, அப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணார். மாறி மாறி வெவ்வேறு நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணால் கூட கடைசியாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பண்ணும்போது இந்த மாத கடைசியில் 25ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அது வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, நம்ம கையில் பணம், தனம், பொருள் இருக்குது, அந்தஸ்தோடு நம்ம செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறோமோ நமக்கு நம்ம எதிர்பார்த்த வருமானங்கள் நம்முடைய துறைகளில் நமக்கு இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மிடிலுக்கு அப்புறம் தான் நம்முடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்போ யாரெல்லாம் பெரிய லெவலில் காரியம் பண்ணணும், காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா நம்மளுடைய முயற்சிகள் ஆரம்பத்திலே நிறைய தடை, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு எல்லா துறைகள்லையுமே நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அந்த உறவுகளை பலமாக வச்சுங்க. இல்லைன்னா உறவுகளால் நமக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கிறோம், சேல் ஆகாமல் இருக்குது, அல்லது இது வரைக்கும் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையும். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள், இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களை பெரிய அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவங்களுடைய காரியங்களை, எண்ணங்களை பூர்த்தி பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் செயல்படுவார்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, நல்ல ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு துறைகளில் நிறையவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நம்ம அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அம்மாவுடைய முழுமையான ஒத்துழைப்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை, நார்மல் லைஃபே உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய மகிழ்ச்சியான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஸோ உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல புகழ், அந்தஸ்து கூடும். வருமானங்கள் நார்மலாக தான் இருக்கும். புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டில் நீங்கள்
சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. அதில் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். எலெக்ஷனில் நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிறதுக்கு அல்லது செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வேலைங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேளுங்க. இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். அவங்களுக்கு நீங்கள் ஒபே பண்ணி நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இல்லைன்னா வேலையில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனைகள் என்பது இருக்குது. ஸோ எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உடம்பு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும், உடம்புல ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், நோயுடைய தன்மை கூடும். உடம்புல பார்த்தீங்கன்னா சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபிலிய ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், காலில் பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க. நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், யாரெல்லாம் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க. வேற நல்ல கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணலாம். தேவை இருந்தால் மட்டும் இந்த மாதம் கடன் வாங்குங்க. இல்லைன்னா கடன் வாங்குறத பற்றி யோசிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் 2 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது 2 வெவ்வேறு இடங்களில் 2 தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் இருக்குது. நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், விசாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு தாராளமாக அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக நீங்கள் பழகுங்க. இல்லைன்னா உங்களுடைய நட்பு, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. இதே தான் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய விஷயத்திலையும் சரி, சகோதரிகள் விஷயத்திலையும் சரி, அவர்களோட இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. இல்லைன்னா அவர்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதத்தில் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுலேயும் தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக நந்தியம்பெருமானுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.